பிராணாயாம மூச்சு பயிற்சியின் இரகசியம் என்பது மூச்சின் மீது கவனம் செலுத்தி உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைப்பது ஆகும். மூச்சை உள்ளிழுக்கும் போது மார்பு விரிவடைந்து முதுகுத்தண்டை நிமிர்த்தி, மூச்சை வெளிவிடும் போது வயிற்றுப் பகுதி சுருங்கி மார்பு சுருங்குவதை கவனிப்பதே இதன் செயல்முறையின் இரகசியமாகும். இது ஆயுளை அதிகரிக்கும். பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி செய்யும் போது உடலுக்கு அதிக சக்தி கிடைக்கிறது. மனம் அமைதி பெறுகிறது. மன அழுத்தம் குறைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. தினசரி பிராணாயாமம் செய்பவர்களுக்கு நோய் வந்தால் அது தானாகவே எளிதாக குணமடைந்துவிடும். பிராணாயாமம் பற்றி திருமூலர் அருளிச் செய்த திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் பகுதியின் 4ஆம் பிரிவில் வெளிப்படுத்திய மூச்சு பயிற்சி தொடர்பான சிறு விளக்கம் கீழே பதிவாகியுள்ளன. யோகத்தின் 4வது அங்கம் பிராணாயாமம் என குறிப்பிடப்படுகிறது. இதனை அடிக்கடி பிராணாயாம யோகத்துடன் பயில வேண்டும். மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதின் சக்தியை கட்டுப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. பிராணாயாமம் என்னும் சொல் சமஸ்கிருத சொற்களான பிராணா மற்றும் ஆயமா ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டது. இதன் மொழிபெயர்ப்பு மூச்சு மற்றும் விரிவாக்கம் ஆகும். யோக சுவாச பயிற்சிகள் உங்கள் உயிர் சக்தியை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இது பிராணா என்றும் அழைக்கப்படுகிறது. பிராணாயாமம் என்னும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் 1000 ஆண்டுகள் பழமையானவை மற்றும் இந்திய யோக மரபின் வழி வந்ததாகும். இது மூச்சை வெவ்வேறு நீளங்களில், அதிர்வெண்கள் மற்றும் கால அளவுகளில் ஒழுங்குபடுத்துவதை உள்ளடக்குகிறது. உடலையும் மனதையும் பிராணாயாமத்தின் மூலம் இணைப்பதே இதன் குறிக்கோள் ஆகும். உங்கள் உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு அபரிமிதமான பிராண வாயுவை வழங்கி குணமடைவதை ஊக்குவிக்கும் உடலியல் விளைவுகளையும் ஏற்படுத்துவது இதன் நோக்கம் ஆகும். பிராணாயாம யோகாவின் சுழற்சி கீழ்காணும் 3 நிலைகளைக் கொண்டது. பூரகம், உள்ளிழுத்தல்; கும்பகம், தக்க வைத்தல்; ரேசகம், வெளிவிடுதல். பிராணாயாமம் செய்வது எப்படி? கபாலபதி என்னும் மூச்சு பயிற்சி செய்யும் போது அதிக அளவு ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்கிறது. மேலும் உடலில் உள்ள நச்சுப் பொருட்கள் அதிக அளவில் நீங்கிவிடுகின்றன. முதலில் கபாலபதி எப்படி செய்வது என்று பார்ப்போம். நேராக முதுகு வளையாமல் உட்கார்ந்து கொள்ளுங்கள். மூச்சு காற்றை சாதாரணமாக உள்ளே இழுங்கள். அதை வேகமாக வெளியே தள்ளுங்கள். அப்படி செய்யும் போது உங்கள் அடிவயிறு உள்ளே செல்லும். அதுதான் நீங்கள் சரியாக செய்கிறீர்கள் என்பதற்கு சாட்சி. இதை சுமார் 20 முறை செய்யுங்கள். மூச்சு விடல் பற்றியான இப்பயிற்சியில் 4 நிலைகள் உள்ளன. முதலில் சுவாசத்தை உள்ளே இழுப்பது. இதை பூரகம் என்று பெயர். இழுத்த சுவாசத்தை உள்ளே நிறுத்தி வைப்பது. இதை கும்பகம் என்று கூறுவர். இவ்வாறு உள்ளே நிறுத்திய சுவாசத்தை வெளிவிடுதலை ரேசகம் என்பர். வெளியே சுவாசத்தை விட்ட பிறகு அப்படியே வெளியே சுவாசத்தை நிறுத்துதல். இதை பகிரங்க கும்பகம் அல்லது கேவல கும்பகம் என்று கூறுவர். மூச்சுவிடும் முறையை நன்கு கற்றுக்கொண்டால் மூளையையும் நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடலாம். இரத்தத்தில் காடித்தன்மையும் காரத்தன்மையும் அதிகரிக்காமல் இருக்க வேண்டும். இதற்கு மூச்சு பயிற்சி உதவுகிறது. மூச்சு பயிற்சியால் என்ன பயனோ அதனை மட்டும் அடைவதற்காக நாம் சில எளிய முறைகளை கையாளலாம். அதாவது கீழே ஒரு விரிப்பின் மேல் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டோ அல்லது பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டோ ஓரிரு நிமிடங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பயிற்சியை துவங்க வேண்டும். உடம்பை வளைக்காமல் நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பக்கத்தில் சுவற்றில் ஒரு கடிகாரம் இருப்பது நல்லது. கீழே தரையில் உட்கார முடியாதவர்கள் நாற்காலியில் கூட நேராக நிமிர்ந்து வசதியாக உட்கார்ந்து கொள்ளலாம். அதன்பின் ஒரு 10 தடவை முடிந்தவரை காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிட வேண்டும். சுவாசம் சீரானதும் ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளிழுக்க துவங்கும் போதும் சுவர்க்கடிகாரத்தில் ஒலிக்கும் வினாடி முள் நகரும் சப்தத்தை எண்ணிக்கொள்ள வேண்டும். எத்தனை வினாடிகள் உள்ளிழுப்பதற்கு ஆகிறது என்று எண்ணிக்கொண்டு உள்ளிழுக்க முடியவில்லை என்றால் உடனே வெளிவிட துவங்க வேண்டும். வெளிவிடும் நேரம் எவ்வளவு என்பதையும் கணக்கிட்டுக் கொண்டு வெளிவிட முடியவில்லை என்றால் உடனே உள்ளிழுக்க வேண்டும். உள்ளிழுப்பதை விட வெளிவிடுவதற்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகும். உள்ளிழுக்கும் நேரமும் வெளிவிடும் நேரமும் சேர்ந்ததுதான் ஒரு மூச்சுக்கான நேரம். ஒரே மாதிரி நேரக்கணக்கில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மூச்சு விட்ட பின்பு மிகவும் எளிதாக இருந்தால் மூச்சின் நேரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வினாடிகள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதை ஒரே நாளில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவாக எப்போது முடியுமோ அப்போது உயர்த்திக் கொள்ளலாம். மூச்சு திணறாத அளவு எந்த அளவு வேண்டுமானாலும் நேரத்தை கூட்டிக் கொண்டே கொள்ளலாம்.
இந்த பயிற்சியின் காரணமாக நுரையீரலின் காற்றை உள்ளிழுக்கும் திறனும் அதன் மூலம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் பணிக்காக பிராணவாயுவை அளிக்கும் திறனும் அதிகரிக்கின்றது. காரணம், அதுவரை நுரையீரலின் திறக்காத அறைகளெல்லாம் திறக்கிறது. அங்கு இதற்கு முன் நடக்காத வேலைகள் எல்லாம் நடக்கிறது. அவ்வளவே. இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது பிராணனை அதிகரிக்கலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இச்செய்தியை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களோடு இதை ஷேர் செய்யுங்கள். அத்தோடு இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் நீங்கள் இந்த சேனலுக்கு செய்து வருகின்ற ஆதரவு எல்லாவற்றிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.